ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு போட்டதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு, நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல எல்லாருமே கமெண்டில் கேட்டது இது பட்டா இடமா, இது சென்ட் எவ்வளவு, ஏன் இப்படி தனியாக போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிங்க. இது பட்டா இடம் தான். இதுக்கு இப்போ தான் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. ஒரு சென்ட் 1.20, அதாவது 1,20,000 ஒரு சென்ட்டு. நான் 4 சென்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பத்திர செலவு எல்லாமே தனி. ஒரு வழியாக பத்திரம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடு போட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு செட்டு தான் போட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே செட்டு போட்டுட்டு சுற்றி கிடுகு வச்சு அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிடுகு வாங்குறது, கம்பு வாங்குறது எல்லாமே சேர்த்து, அப்புறம் இந்த கல் வச்சு கட்டுறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு 2,000 இந்த மாதிரி சம்திங் தான் முன்ன பின்ன வந்தது. அதனால் சரி, கிடுகுனா கூட அழிஞ்சு போயிடும், கல்லுனா காலம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கல் வச்சே கட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம சுற்றி கல் வச்சு தான் கட்டினோம். நம்ம வீடும் கிணறும் ஒரே நேரத்தில் போட்டோம். முதல்ல எல்லாருமே கேட்குறது வீட்டோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்குறீங்க. வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேலே சீட்டு போடுறதுக்கு மட்டுமே ஜாமாங்க நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். கூலி எல்லாமே சேர்த்து ஒரு 30 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. வீடு நம்ம ஆள் வச்சுலாம் வேலை பார்க்க கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் மட்டும்தான் அந்த வீடு வேலை பார்த்தாங்க. அதனால நம்மளுக்கு கூலி அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரலை. அந்த அண்ணனுக்கு மட்டும்தான் நம்ம கூலி கொடுக்குற மாதிரி வந்துச்சு. மற்றபடி நம்மளுக்கு கூலி செலவு கம்மி. மற்ற கல் எடுக்கிறது, மண்ணள்ளி போடுறது எல்லாமே நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே பண்ணனால நம்மளுக்கு கூலி செலவு, சித்தாள் செலவு நம்மளுக்கு மிச்சம். ஒரு பக்கம் கிணறுமே நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால் கிணறுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா வந்துச்சு. 30,000 ரூபா கேட்டிருந்தாங்க. அவங்க ஜாமான் எல்லாமே வாங்கி கிணறு போட்டு கொடுக்க மொத்தம் 11 உரை. 11 உரை நம்ம இறக்கியிருக்கோம். சைடில் ஒரு தொட்டி ஒன்று போட்டிருக்கோம். மொத்தம் 12 வரைக்கும் சேர்த்து நம்ம 30 ரூபா நம்ம கொடுத்துட்டோம். 2 வேலையுமே முன்புறமாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு கிணத்துக்கு தண்ணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து தோப்பில் இருந்து தான் நம்ம தண்ணி இறைச்சி ஊற்றி நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்த செலவு, அதாவது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிணறு போடுறது, அப்புறம் நம்ம சீட்டு போட்டது, சுற்றி கல் வச்சு கட்டினது, கூலி எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1.20 வந்துச்சு மொத்தமாகவே. ஏன்னா நம்ம இன்னும் உள்ளே எந்த வேலையுமே பார்க்கல. டைல்ஸ் போட்டல, வெளிப்பூச்சி எதுவுமே பூசலை. சிம்பிளாக போட்டனால 1.20க்குள்ளே தான் வந்துச்சு. பால் காய்ச்சி பார்த்திங்கன்னா, வீடு வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே முகூர்த்தம் 1 தான் இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக பால் காய்ச்சுமே பண்ணியாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.